ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அல்டிமேட் காம்போ தான் பார்க்க போகிறோம். ராகி முத்தை, ராகி களி வித் சிக்கன் குழம்பு தான். அதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறக்காண்டி சோம்பு, சீரகம், கசகசா, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குழம்போட ரிச்னஸும் அரோமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டு மசாலா எப்போயுமே வீட்டு மசாலா தான். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்ச பிறகு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போயிடலாம். குழம்புக்கு தேவையான கொஞ்சம் 2, 3 ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் கொஞ்சம் 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆன டைமில் நமக்கு குழம்புக்கு தேவையான 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா போட்டு வதக்கிங்க. வதக்கும்போது நல்லா ஸ்மாஷ் ஆயிரும். ஸ்மாஷ் ஆகிற டைமில் தேங்காயும் போட்டு ஒரு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுருங்க. இப்போது சிக்கன்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் நம்ம. பாருங்கள், அதையும் காட்டுறோம். இப்படி போடும்போது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சது நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கும்போது இந்த சிக்கன் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மசாலா இறங்கி திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நமக்கு வதக்கி வச்சுருக்க மசாலா, ட்ரை மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு குழம்புல வேகிற சிக்கனில் போட்டுருங்க. கொத்தமல்லி, புதினாவும் அப்படியே ஆட் பண்ணி அரைச்சி போட்டிங்கன்னா செம்ம மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் ராகி களியோடு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து கர்நாடகா ஃபேமஸ்ஸு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குழம்போட கிரேவியோட கன்சிஸ்டன்சி இப்போ 2 விசில் 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ ரிச்னஸ்ஸாக அப்படியே வந்திருக்கு பாருங்கள். கிரேவி அப்படியே கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது சூடான ராகி களி கூட, அதாவது ராகி முத்தை கூட வச்சு சாப்பிடும்போது அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு டைமு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.